பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25 முதல் 32 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 30 மற்றும் 31 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து அவ்விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தபோது ஒரு முறை தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். பின்பு அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாகவே படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்ட போது இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். சீஷர்கள் பயத்தினால் அலறினார்கள். இயேசுவோ, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, ரட்சியும் என்று கூப்பிட்ட போது உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச ஓட்டத்திலும் தேவனை பார்த்து நாம் ஓடுகிறதற்கும் முன் செல்லுகிறதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், சூழ்நிலைகளை கண்டு கலங்கிவிடாமல், சோர்ந்து போகாமல் தேவனை சார்ந்து முன்னேறுகிறதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, பேதுரு ஜலத்தின் மேல் நடந்ததை குறித்து நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, அதற்குள்ளாகவே அவர் பயந்து அமிழ்ந்து போகையில் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட போது உடனே நீர் கையை நீட்டி அவரை பிடித்து, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே, உம்மேல் வைக்கிற அந்த விசுவாசத்திலே நாங்கள் சந்தேகப்படாமல், சோர்ந்து போகாமல், கேள்வி கேட்காமல் உம்மை மாத்திரம் சார்ந்து முன்னேறி கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.